இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பது கொடுக்கப்பட்டிருக்கான்னா அது இல்லை. இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக நீங்க ஏத்துக்கலாம். நீங்க என்ன அப்படி அன்னைக்கு சொன்னிய திருச்சியில நீ ஏன் செய்யலைன்னு நீங்க கேட்கலாம், ஒரு நாள் கேட்கலாம். அது நம்ம உறுதியா செய்வோம். அது நம்ம கோட்பாடுகளில், கொள்கை முடிவில், நிலைப்பாட்டில் அது ஒன்றா இருக்கு. அப்புறம் நீங்க அருள் குருமார்களுக்கு இடையில, அருள் தந்தைகளுக்கு இடையிலே அரசியல் இருக்குது, ஆனா மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்க. மக்களை அரசியல் படுத்தணும் தான் என்னுடைய மதிப்புமிக்க ஐயா மைபா ஜெயஸ்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க, இந்த வேலையை செய்யறாங்க. தோத்திரம் வணக்கம். நான் பழனியிலேருந்து வந்திருக்கேண்ணா. உங்கள்ட்ட ஒரு சின்ன 2 கேள்வி. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுல இல்லைன்னா, இடஒதுக்கீடு கொடுக்கல, உள் இடஒதுக்கீடு. நீங்க எல்லாருக்கும் பேசுறீங்க. இப்ப பட்டியல் வெளியேற்றத்துக்கு கூட பேசியிருந்தீங்க. ஆனா இந்த கிறிஸ்தவர்களுக்கான உள் இது ஒதுக்கீடை யாருமே பேசலைங்கண்ணா. இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்காங்க, பிற்படுத்த வகுப்புல இருந்து 3.5 கொடுத்திருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கல. அதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்க சாமியார்களும் பேச மாட்டேங்கிறாங்க. இதனால வரைக்கும் சாமியார், எந்த சாமியார் பேசுறது இல்லைங்க. ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் அவரு அப்பாவோட அப்பாட்ட பேசிட்டு போயிட்டாருங்க. எஸ்ரா சர்க்கம்னு ஒருத்தர் இருந்தார், அப்பாவோட அப்பாட்ட பேசிட்டு அவரோட தேவை நிறைவேற்றிட்டு போயிட்டாருங்க. இதை பற்றி உங்களோட கருத்துங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க, 2வது கேள்வி. சபைகள்ல அரசியல் இருக்குதுங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் கத்தோலிக்குங்கிற வரையில சொல்றேன். சாமியார்கள்ட்டையும் அரசியல் இருக்குதுங்க. ஆனா சாமியார்கள் ஏன் மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்க? சாமியார்களோட வேலையே சீடர்கள் செய்யற வேலையத்தை இப்ப சாமியார்கள் செய்யறாங்க. ஆனா இந்த சாமியார்கள் மக்களுக்கு அரசியல் படுத்தவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. அத சாமியார்ட்ட தான் கேட்கணும், அண்ணங்கிட்ட கேட்க முடியாது. என்னுடைய உள்ளம் நிறைந்து வாழ்கிற என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் ஒரு சேர சந்திப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னிடத்தில் வைக்கப்பட்ட கேள்வி, அது கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு வருத்தத்துக்குரியது தான். இவ்வளவு காலமா நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்காம வாக்கே செலுத்தாத எனக்கு இது ஏன் இடஒதுக்கீடு தரல அப்படின்னு கேட்கறது, அதுக்கு என்ன, அதுக்கு நேரம் இல்லை. நாம வர்றோம், எல்லாருக்குமான இடத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம். அதுக்கு தான் சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்து சாதி வாரி குடிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும்னு பல போராட்டங்களை சேர்ந்து மறுபடியும் வட மாவட்டங்களில் செய்ய இருக்கோம். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் குடிவாரி கணக்கை எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் தமிழர் அல்லாதவர்கள் பன்னெடுங்காலமாக இங்கு அதிகாரத்தில் இருப்பது வெளியே தெரிந்துவிடும். அது அவர்களுடைய அதிகாரத்திற்கு, ஆளுமைக்கு ஆபத்து என்பதாலே அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பது கொடுக்கப்பட்டிருக்கான்னா அது இல்லை. அது மாதிரி இதுல எல்லாருக்கும் உரிய இட ஒதுக்கீடு கிடையாது, இடப்பகிர்வு, உரிய பங்கீடு நம்முடைய ஆட்சியில் உறுதியாக கொடுக்கப்படும். இதை இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக நீங்க ஏத்துக்கலாம். நீங்க என்ன அப்படி அன்னைக்கு சொன்னிய திருச்சியில நீ ஏன் செய்யலைன்னு நீங்க கேட்கலாம், ஒரு நாள் கேட்கலாம். அது நம்ம உறுதியா செய்வோம். அது நம்ம கோட்பாடுகளில், கொள்கை முடிவில், நிலைப்பாட்டில் அது ஒன்றா இருக்கு. அப்புறம் நீங்க அருள் குருமார்களுக்கு இடையில, அருள் தந்தைகளுக்கு இடையிலே அரசியல் இருக்குது, ஆனா மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு. மக்களை அரசியல் படுத்தணும் தான் என்னுடைய மதிப்புமிக்க ஐயா மைபா ஜெயஸ்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க, இந்த வேலையை செய்யறாங்க. அது இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு என் உடன் பிறந்தார்கள் செய்யறது காரணம், எப்படியாவது என் இன மக்களை அரசியல் படுத்திடணுங்கிறது தான்.
பாவு மகிழன், நம்முடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் தம்பி, என்னுடைய தங்கை டயானா, எல்லாரும் சேர்ந்து இதை பெரும்பாடு நம்ம பார்க்குற எங்கிருந்தோ இங்க வந்திருக்காங்க. காரணம் எப்படியாவது அரசியல் படுத்தணும். ஏன்னா என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும், அரசியலை விட ஆகச்சிறந்த இறைப்பணி ஒன்று இருக்கவே முடியாது. நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அரசியலை தாண்டிய ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி ஒன்றும் இல்லை. ஏன்னால் இந்த மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசா இருக்கு, அரசை தீர்மானிப்பது அரசு இயலா இருக்கு. அப்ப அந்த அரசு இயலை கற்கணும். எனவே அரசியல் அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல், அதை புரிந்து கொள்ளும். அது கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. இருக்கிற காலத்தை பயனுள்ள காலமாக ஆக்கணும். அது ஒரு பட்ட அறிவுன்னு கூட வச்சுக்கலாம், பட்டு தெளிந்தோம் தெரிந்தோம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இனி வரும் காலங்களை எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த முயற்சி. சென்னையில் நடந்தது, இது தொடருது. இந்த 26 தேர்தலுக்குள்ள இன்னும் பல இடங்களில் கூடுவதாக முடிவு செஞ்சு இருக்கு. அதனால அரசியல் யாரோ ஒருத்தர் அரசியல் படுத்தணும்னு நினைக்காம, நீங்க சந்திக்கிற மனிதர்களை, நீங்கள் சார்ந்த உங்கள் சொந்தங்களை முதலில் அரசியல் படுத்துங்கள், சரியாயிரும். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. நான் திருவையாறுலேருந்து வரேண்ணே. பலரால் ஏமாற்றப்பட்ட சமூகம் இந்த சமூகம். கிறிஸ்துவ மதத்தை தழுவின பாவத்துக்காக அண்ணன் சொன்னதுதான் 70 ஆண்டு கால போராட்டம் இது. இந்த மக்களை, அந்த அட்டவணை, ஆதி தமிழ்குடி மக்களை அட்டவணை பட்டியலில் சேர்க்கணுங்கிற கோரிக்கை, இதை நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்குமா? வருகின்ற தேர்தல் அறிக்கையில கிறிஸ்துவ மதம் தழுவிய ஆதி தமிழர்களை பட்டியல் இனத்தில சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இடம்பெறுமா? இது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு? ஏற்கனவே திருச்சியில நான் வழக்குக்கு வரும்போது ஒரு சகோதரர் என்னிடத்துல மனு கொடுத்து முறையிட்டார். அது குறித்த விவாதம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. அது என்னன்னா, நம்ம சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை தொடைத்தெறியதான் வெளியிலே வர்றோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்று வெளியில வந்தோம். அப்படி வெளியில வரும்போது 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு இருக்கு. அது தேவேந்திரர், பறையர், எஸ்டிக்கு 2 இருக்கு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களுக்கு. அதுல என்னன்னா 44 தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கு, அரசியல் அமைப்பு நமக்கு தந்திருக்கு. அதுல இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி தமிழ் குடிகள் சாதிய தீண்டாமை கொடுமையில் இருந்து வெளியேற கிறிஸ்தவத்தை ஏற்றதுனாலே அவங்க தனி தொகுதியில, இந்த சிறப்பு தொகுதியில போட்டியிட முடியாது. அவங்க பிசிக்கு வந்துடுறாங்க. அந்த பிசிக்கு வந்த மக்களை யாரும் பொது தொகுதியிலே நிறுத்துறது இல்லை. ஆனா நாம நிறுத்துறோங்கிறத நீங்க கவனிக்கிறது இல்லை. அதான் இங்க இருக்கிறது. அந்த கோரிக்கைக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு மதத்தை, ஒரு சமயத்தை தழுவியதாலேயே அவர்களுக்கு இருக்கிற இந்த தனி தொகுதி வாய்ப்பை இழக்கக்கூடாது, அந்த சிறப்பு தொகுதியை கொடுக்கணும்னு வந்தது. அதை அவங்க நிறைவேற்றல. ஆனால் நாம் அதை நிறைவேற்றுவோம், அதுல ஒரு இது இல்லை. ஆனால் அது நிறைவேறும் வரை அவங்க நிராகரிக்கப்படாமல் இருக்க நம்ம ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறைய பொது தொகுதியில் கொடுக்கிறோம். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் குடி, ஆதி தமிழ் குடிகளுக்கு இந்த முறை குறிப்பா எல்லாரும் அறிகிற மாதிரி ஒரு பொது தொகுதியை கொடுக்கிறோம். நீங்க கொடுக்குறோம். அது இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை, சரி பண்ணிடுவோம். அறிக்கையை 60 வருஷமா கொடுத்து முதுக சொரிஞ்சுட்டு தான் இருந்தீங்க. நீங்க அறிக்கையை கொடுத்துட்டு செயல்படுத்தலாம் என்ன பண்ணீங்க? அறிக்கை எத்தனை அறிக்கை இந்த கட்சிகள் அறிக்கை நான் உங்களுக்கு தர, எத்தனை அறிக்கை தர? தமிழ் ஒரு அரசியல் இயக்கம் தேர்தல் அறிக்கைன்னு இல்லாமல், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு இல்லாம, ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு, ஆட்சி எப்படி நடக்கும்னு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த முறை ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அது அச்சில மட்டும் இல்லாமல் இது போல நான் நின்று கொண்டு காட்சியில் போட்டு காட்டுவேன். இப்ப எங்க ஆட்சியில நாடு எப்படி இருக்கு பாத்தீங்களா?
எப்படி எல்லாருக்கும் வேலை கிடைக்குது பத்தியெல்லாம், எப்படி குடிக்க தண்ணியை கொடுக்குறேன் பாருங்க, எப்படி வேளாண்மை செய்யறேன் பாருங்க, எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கிறேன் பாருங்க, எப்படி சாலை போடுறேன் பாருங்க, எப்படி மின் உற்பத்தி விநியோகத்தை செய்யறேன் பாருங்க, குடிக்க எல்லாருக்கும் எப்படி தண்ணி கொடுக்குறேன் பாருங்கன்னு படம் போட்டுக்கன்னு. நீங்க படம் பார்த்து கெட்டு போன சமூகம்ங்கிறதுனால உங்களுக்கு இனிமே உள்ள போய் நடிக்க முடியாது. அதனால படத்தை போட்டு காட்டிடலான்னு முடிவு பண்ணி அது திட்டத்தில் இருக்கு. உறுதியா செய்யும். எல்லாரையும் நம்பிட்டீங்க, ஒரு தடவை இந்த அண்ணனை நம்புங்க.